ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா புளியோதரை. அதுவும் கோயில் புளியோதரை. கோயில் வைக்கிற புளியோதரை நம்ம வீட்டில் வைக்கிறத விட டேஸ்டாக இருக்கும், தெரியும்ல? அதே புளியோதரையை நான் வீட்டில் பண்ண போகிறேன். உங்களுக்கும் அதே கோயில் டேஸ்ட்டில் புளியோதரை பண்ணணும்னு ஆசைன்னா நான் இப்போ சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கோயில் புளியோதரை டேஸ்ட்லேயே சூப்பராக உங்கள் வீட்லேயும் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சாதம் வடிக்கிறது செங்கல்பட்டு அரிசியில். அதில் புளியோதரை பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் அரை கிலோ டொப்பி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணால் பொன்னி அரிசி, டொப்பி அரிசி எந்த அரிசியில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி புளியோதரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்ட போகிறாங்க. ஓகே, எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. இப்போது புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல பவுடர் ரெடி பண்ணுவோம், சரியா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் எள்ளு, அரை ஸ்பூன் வெந்தயம், 10 காஞ்ச மிளகாய். இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ வானொலி அடுப்பில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துருவோம், சரியா? முதல்ல மல்லியை போட்டுருவோம். மல்லி, அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா நல்ல மிளகு, எள்ளு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம ஆயில் ஊற்றாமல் வறுத்தெடுக்கணும், சரி? ஆயில் ஊற்றாமல் வறுக்கணும். அதுவும் கரியவும் கூடாதுங்க. கரிஞ்சினாலே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். அப்படி வறுத்து எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை பவுடராக்கி எடுத்துருவோம். இப்போ வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கூடுதலாக ஆயில் ஊற்றிடுங்க, சரியா? நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா நிலக்கடலை, வேர்க்கடலை இருக்கலாம், நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேங்க வீட்டிலையே. அதையும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசல் அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருங்க. நான் சமையலுக்கு ஆயில் கம்மியாக தாங்க எடுப்பேன், ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூடுதலாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், சரியா? தேவையான அளவு கல் உப்பையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், தெரியுமா? அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ நான் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கனால 2 ஸ்பூன். நீங்கள் 1 கிலோ அரிசி வச்சு சாதம் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கட்டியாக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டொப்பி அரிசி பொங்கி வச்சுருக்கேங்க. சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதம் ரொம்ப நல்லா வேகக்கூடாதுங்க. ஒரு 90% வந்திருந்தால் போதும், ரொம்ப குழையக்கூடாது. அதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், தெரியுமா? அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளறி வைக்கிறப்ப கூட எனக்கு இவ்வளோ டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு தெரியலங்க. ஏதோ நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணால் நல்லா வருங்கிற நம்பிக்கையில் பண்ணேங்க. கடைசி என் பையனுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தேன். என் பையனுக்கு இந்த சாதம்லாம் அப்படி பிடிக்காதுங்க, லெமன் ரைஸ் தான் பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் ஒரு ரியாக்ஷன் விடுவான் பாருங்கள். எப்பா, அப்போ தாங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்து. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டானுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.